நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளோடு தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்மோடு ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். உலக அரசியலை தொடர்ந்து அவதானித்து வருவார் என்ற முறையில் இந்த வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாய் நடைபெறுகிற நிகழ்வுகள், இந்த கிளர்ச்சிக்கு எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? அதாவது இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு பெரும் எடுப்பிலும் இப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவ்வகையில் ஒரு வியப்பு கலந்த அதிர்ச்சியாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்படி ஒரு கிளர்ச்சியும் பெரும் மாற்றம் வருவதற்கான அடி நீரோட்டங்கள் தயாராகி கொண்டு வந்தன, அல்லது எரிமலைகள் தயாராகி கொண்டு வந்தன என்பது பல நிபுணர்களால் முன்னரே எச்சரிக்கப்பட்டிருந்தது, கணிக்கப்பட்டிருந்தது. இப்படி நிகழும், அவர் ஹசீனா வஜித் அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலா நீங்க பார்க்கிறது? இந்த முறை நடந்தது. எப்போதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெகுமக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினர் ஆத்திரப்படுகின்ற அளவுக்கு காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த காரணங்களோடு வரலாற்று பிழைகளோ அல்லது ஃபால்ட் லைன் என்று சொல்வார்கள், அது ஒரு சிலருக்கு பிழையாக இருக்கும், ஒரு சிலருக்கு சரியாக இருக்கும். இவையெல்லாம் இணைகின்ற போதுதான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும். அடிப்படையில் இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தொடங்கியது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. 1971 தான் அந்த நாடு பாகிஸ்தானிலிருந்து பிரிக்கப்படுகிறது. அந்த பிரிக்கப்பட்டதில் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அப்போது அந்த பிரிவினைக்கு நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பாருங்கள், ஒரு பங்களாதேஷ்காரரை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஒரு தமிழர்னு தான் பக்கத்தில் போவீங்க. ஏறக்குறைய அவங்க நம்மளை மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஐரோப்பிய நாட்டிலாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கடலோரம் வெளியே வருது பார்த்தீங்களா, அடிப்படையில் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின், அதிலும் குறிப்பாக தமிழ் திராவிட இது கொண்டவங்க தான் அந்த இன்றைய வங்காளதேசத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் பிரிந்த அந்த பாகிஸ்தான், பிரிந்த அல்ல, பாகிஸ்தான் அது நீங்கள் பஞ்சாப் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். ஈரான், பஞ்சாப் அந்த ஒரு இன வழி அல்லது நிற வழியாக இருப்பாங்க. அடிப்படையில் இந்த பண்பாட்டு இனக்குழு வேறுபாடும் அந்த பிரிவினைக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்போது 71 விடுதலையாகுது, பங்களாதேஷ்ங்கிற நாடு பிறக்கிறது. அதுக்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு என்பது 30% இடஒதுக்கீடு இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள் அவர்களினுடைய குடும்பத்தவர்களுக்கு என்பது 30%. 10% இடஒதுக்கீடு அதில் பங்கேற்று பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய குடும்பத்திற்கு வழி வருகிறவர்களுக்கு. அப்போ அதில் ஒரு 40% ஆயிடுது. இன்னொரு 40% மாவட்ட வாரியான பொருளாதார அடிப்படையிலோ ஏனைய அடிப்படைகளோ இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு பங்கேற்பு இருக்கணும். இப்போ 80% ஏறக்குறைய இடஒதுக்கீடு என்று ஆகிவிடுகிறது. ஆக மெரிட் பேஸ்டு உள்ளவங்களுக்கு 20% தான்ங்கிற ஒரு இது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு. இதை எதிர்த்து தான் மாணவர் போராட்டம் வெடிக்கிறது. ஆனால் மாணவர் போராட்டங்களால் மட்டுமே தான் இந்த மாற்றம் நிகழ்ந்ததான்னா அப்படி சொல்ல முடியாது. அதான் பல்வேறு காரணிகள் இணைகிற பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு பெருவெடிப்பு நிகழும். அவ்வகையில் பார்த்தீங்கன்னா வேலையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அன்எம்ப்ளாய்மெண்ட், இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இந்தியாவிலையும் அந்த பிரச்சனை இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நீட்டுன்னு சொல்லுவாங்க, நோ ட்ரைனிங் நோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே வங்காளதேசத்தில் இருக்குது. பொலிட்டிக்கல் கரப்ஷன் வெரி ஹை. அரசியல் ஊழல், அதிகார ஊழலுங்கிறது வெரி வெரி ஹை. லெஜிட்டிமசி ஆஃப் த கவர்மெண்ட் இப்போ கடந்த 2008 இருந்து தொடர்ந்து ஹசீனா வஜித்தினுடைய அவாமி லீக் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. குறிப்பாக 2018 நடந்த அந்த தேர்தல் முறையற்ற தேர்தல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த தேர்தலை ஏற்றுக்கொண்டது இந்தியாவும் சீனாவும் மட்டும்தான். மேற்குலக நாடுகள் அந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸோ அந்த தேர்தல் ஊழல், வேலையின்மை, எலெக்ஷன் ஒரு முறையான இதில் எதிர்கட்சிகள் மீது நிகழ்த்தப்பட்ட கடுமையான ஒடுக்குதல். பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியினுடைய தலைவி முதிர்ந்த வயதானவர் பேகம் கலேதா ஜியா அவங்க 6 வருஷமாக சிறைக்குள்ளே இருக்காங்க. இவங்க ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய குழந்தையாக வந்தவங்க தான் ஹசீனா வஜித். இவருடைய தந்தையார் தான் தேசத்தினுடைய விடுதலை
தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஆனால் அவங்களே ஒரு ஒப்ரெசிவ் கவர்மெண்ட்டாக மாறுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இரும்பு கரம் கொண்டு இந்த போராட்டக்காரர்களை அழைத்து அவர்கள் என்னங்கிறத கிரீவன்ஸ் என்ன அதை புரிஞ்சுக்காம வந்து 100 பேர் ஒரு நாள்லேயே கொல்லப்படுறாங்க. 2-3 நாளில் 200 பேர் கொல்லப்படுறாங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆத்திரத்தை உருவாக்குகிறது. கூடவே விலைவாசி கடந்த ஆண்டில் மட்டுமே 12 மாதங்களில் அவங்க 3 மடங்கு மின் கட்டண உயர்வு இருந்ததை விட, அது மாதிரி 3 மடங்கு எரிபொருள் உயர்வு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, பல்வேறு வரலாற்று காரணங்கள் இருந்தாலும் கூட திஸ் இஸ் ஜெனுவின்லி அ பீப்புள்ஸ் ஒரு ஆங்கர். மக்களினுடைய பொது கோபம் தான் இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாக வெளிப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இந்த கிளர்ச்சியாளர்கள் பின்னாடி ஒரு ப்ரோ பாகிஸ்தான், ஒரு ப்ரோ சைனா மைண்ட் இருக்கதா பார்க்கப்படுது ஃபாதர். அதை பற்றின உங்களுக்கு அதான் சொல்ல, இந்த வரலாற்று பிழையோட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நீரோட்டத்தை நீங்கள் பிழையோட்டம்ங்கிற சொல்லாடலில் நம்ம வேணால் வச்சுக்கலாம். ஃபால்ட் லைன், அது பிழை என்று வராது. நிலநடுக்கங்கள் நிகழ்வதற்கு அந்த பூமியின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய பிழையோட்டம், சில ஒரு ஃபால்ட் லைன் என்று நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பிஎன்பி மேடம் கலேதா ஜியாவுடைய கட்சி எப்போதுமே அது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரோ பாகிஸ்தான் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இந்தியாவோடு அப்படி ஒன்றும் அணுக்கமான நெருக்கமான உறவை அந்த கட்சி வளர்த்து கொள்ளவில்லை. ஓரளவுக்கு இருக்கிறது, பெரிதாக இல்லை. இன்னொன்று, அதனுடைய கூட்டணியாக இருக்கிற ஜமாயத்தி இஸ்லாம்ங்கிற கட்சி வெளிப்படையாகவே அது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சி. அப்போது அந்த வங்காளதேசத்திற்கு உள்ளும் கூட அந்த 71 போராட்டத்தின் போது அந்த பூர்ஷ்வா சக்திகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அடிப்படையில் அவங்க வந்து ஒரு ஈரான், பஞ்சாப் அந்த இன வழி குழுமாக வரவங்க. இது வந்து நம்மளோட ஒரு இது. பட் 2 பேரையும் இணைச்சது வந்து அந்த பெங்காலி ஒரு பண்பாடுன்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு மதவாத சமூகமாக நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் அவங்கள நம்ம வந்து ஒரு இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா எல்லாருக்கும் இந்து உணர்வு, கிறிஸ்தவ உணர்வு, இஸ்லாமிய உணர்வுலாம் இருந்தாலும் கூட தமிழ் நம்மை ஒன்று இணைக்கிறது. அதுபோலத்தான் வங்காளதேசத்திலும் காஷ்மீரிலும் கூட அப்படி தான். காஷ்மீரியத்துன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான காட்சி உண்டு. அந்த 71ஆம் ஆண்டு 1971ஆம் ஆண்டு விடுதலை போராட்டத்தின் போது ஒரு பாகிஸ்தானி இராணுவ வீரன் வந்து வங்காளதேசத்தினுடைய ஒரு பெண்ணினுடைய இதில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஐயோ முஸ்லீம் அறிய பெங்காலி அப்படின்னு கேட்குற அந்த ஒரு காட்சி துணிவாக வந்து ஐ எம் போஸ், நான் ரெண்டும் தான், நான் ஒரு வங்காளி, நான் ஒரு இஸ்லாமிய பெண் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி ஒரு முக்கியமான ஒரு பதிவு அது. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வந்திருக்கிற அந்த புதிய இன்டரிம் கவர்மெண்ட்னு சொல்லுவோம், இடைக்கால அரசுக்கான முயற்சி நடக்கிறது. அதில் நடுநிலையாக ஜனநாயகத்தை விரும்புகிற இப்போ முகமது யூனுஸ் பேர், ஒரு மைக்ரோ கிரெடிட்டினுடைய சிறு கடன்கள் அந்த இதனுடைய ஒரு முன்னோடி, அதற்காக நோபல் பரிசும் வென்றவர். அதை பற்றின விமர்சனங்களும் உண்டு. ஆனால் மக்களை நேசித்தவர் என்கின்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் அந்த இன்டரிம் இடைக்கால அரசில் ஹசீனா வஜத்தினுடைய கட்சி அழைக்கப்படவில்லை. இந்த இதில் பிஎன்பி இவங்க கலேதா ஜியாவினுடைய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் ஜமைத் இஸ்லாம் அந்த கட்சியும் தான் அழைக்கப்பட்டிருக்கின்றன. 2 கட்சியுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற கட்சிகள் தான். கண்டிப்பாக ஃபாதர். சீனாவினுடைய பார்வையிலிருந்து இந்த கிளர்ச்சி எவ்வளோ முக்கியமானது ஃபாதர்? அதாவது சீனாவினுடைய பார்வையிலிருந்துன்னு சொல்கிறத விட இந்தியாவினுடைய பார்வையிலிருந்துங்கிறது சரியாக அதுதானே ஒரு இந்தியாவுக்கு வங்காளதேசத்தை பொறுத்தவரையில் 2 முக்கிய அக்கறைகள் தான். ஒன்று தேசிய பாதுகாப்பு பற்றின ஒரு அக்கறை, இந்தியாவினுடைய வடகிழக்கு. இன்னொன்று இந்தியாவும் வங்காளதேசமும் 3 புறங்களில் எல்லை புறத்தை பகிர்ந்து கொள்கின்றன. ஒரு 3 சைட்ஸ், 3 புறங்களிலும் ஒரு எல்லைப்புறங்கிறது அது நீண்ட ஒரு குறிப்பாக இந்தியாவுக்கே பல சிக்கல்கள் இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களோடு வங்காளதேசம் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இப்போ முன்னாடி ஒரு தடவை இந்த வருஷம் 1988-90 சிட்டகாங் ஒரு இடத்துல வந்து உல்ஃபாவுக்கு அசாம்
உல்ஃபா அமைப்புக்கு வங்காளதேசத்திலிருந்து தான் ஆயுதங்கள் நேரடியாக கொண்டு வந்து வான்வழியாக இறக்கப்பட்ட ஒரு நிகழ்வு உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. ஸோ அங்கே அமையப்போகின்ற ஒரு புதிய ஏற்பாடு என்பது வடகிழக்கு மாநிலங்களினுடைய பாதுகாப்பு சூழலை ஒரு அச்சுறுத்துமோ என்கின்ற ஒரு கவலை இருக்குது. இன்னொன்று, இந்தியாவினுடைய முக்கிய சில எரிபொருள் வழிகள், பொருளாதார வழிகள் எல்லாம் வங்காளதேசம் வழியாக செல்கிறது. இவற்றிற்கு அச்சுறுத்தல் வருமோங்கிறது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் சீனா இந்தியாவுக்கு எதிராக புதிதாக அமையப்போகின்ற அந்த அரசை தூண்டிவிடலாம் என்கின்ற அச்சம் இருக்கிறது. இன்னொன்று, இப்போ இருந்த கலைதாசியா கவர்மெண்ட் இந்திய அரசும் ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டாங்க, ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டாங்க. அதனால் ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க, பொதுவாக கிளர்ச்சியாளர்களோ அவங்களுக்கோ வந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாத்ததில் அடக்குமுறையான ஜனநாயகத்தன்மையற்ற மக்கள் நலனில் அக்கறை இல்லாத இந்த அரசை பாதுகாத்ததிலும் வளர்த்து விட்டதிலும் இந்தியாவுக்கு பங்கு உண்டு என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இவற்றையெல்லாம் சீனா பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சீனாவும் அதே இவங்களை சப்போர்ட் பண்ணிச்சது. இந்தியாவும் சீனாவும் போட்டி எப்படி இலங்கையில் பண்ணுறாங்கல்ல, எங்கள் பக்கம் அதிகமாக நிற்கிறியா அவங்க பக்கம் அதிகமாக நிற்கிறியான்ட்டு சீனாவும் அதிகமாக பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. அதே போலத்தான் ஹசீனா வஜத்துக்கும் பண்ணாங்க. ஆனால் சீனா பண்ணதை வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாமலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் அது பண்ணிச்சுது. ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவங்க அந்த பக்கம் போகலையே, இந்த பக்கம் தானே வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது எப்படி புதிய ஒரு அரசால் பார்க்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்தியாவோடு நல்லுறவு பேணாமல் ஒரு நீடித்த அமைதியையும் வங்காளதேசம் உருவாக்கி கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இந்தியாவினுடைய அண்டை நாடுகள், குறிப்பாக நீங்கள் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இலங்கை, இப்போ வந்து வங்காளதேசம், இந்த தொடர் கிளர்ச்சிகள் நம்ம பார்க்க முடியுது ஃபாதர். இதுக்கு பின்னாடி ஏதாவது பூகோள அரசியல், ஏதாவது புவிசார் அரசியல், அதாவது நியோ லிபரலிசத்தினுடைய ஒரு ஃபெயிலியர்னு நீங்கள் சொல்லலாம். புதிய பொருளாதார எக்ஸ்ட்ரீம் நியோ லிபரலிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்களிடம் பெரும் செல்வம் சேர்கின்றதையும் பெருவாரியான மக்களுக்கான வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து ஒரு நிலைக்கு வரவே முடியாது என்கின்ற ஒரு செல்நெறி தான் இன்னைக்கு இருக்கிற உலக ஒழுங்கில் நம்ம பார்க்குறோம். இது இருக்கிற வரைக்கும், அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் உலக வளர்ந்து விட்ட பொருளாதாரங்கள் ஒரு தேக்க நிலையை காணுகின்ற போது பல சிக்கல்கள். ஏன்னா இப்போது எக்ஸ்போர்ட் எக்கானமி தான் வங்காளதேச எக்கானமி. 42 லட்சம் பேருக்கு பின்னலாடை துறை, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேலை கொடுக்குது. இந்த கிளர்ச்சியும் இதெல்லாம் சேர்றப்போ வந்து 42 லட்சம் பேரில் குறைஞ்சி 30 லட்சம் பேராவது வருமானம் இல்லாமல் ஆயிடுறாங்க. படிக்கிற இளைஞர்களுக்கு படிப்பதற்கு முதலில் வாய்ப்பு இல்லை, படித்தாலும் வேலை இல்லைங்கிற ஒரு சூழல் வருது. ஆக இந்த புதிய பொருளாதாரம், குறிப்பாக இனி வர அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வரப்போ இளைஞர்கள் வருவார்கள், இளைஞர்கள் படித்திருப்பார்கள், படித்தவர்களுக்கு வேலை இல்லைங்கிறப்போவும் பொதுவான ஒரு பொருளாதார நெருக்கடி வருகின்ற போது தான் இந்த கிளர்ச்சிகள் ஆவேசமாக எழுவதை நாம் பார்க்கலாம். அதனால் எப்போவுமே வந்து புறக்கணிப்புகளும் இல்லாமையும் தான் கிளர்ச்சிகளுக்கும் புரட்சிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தவிர இதுக்கு பின்புலத்திலிருந்து தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு மட்டும் நம்ம அதை எளிதாக கடந்து விட முடியாது. அப்போ எது விமர்சனத்திற்கும் ஒரு தீவிரமான மீளாய்விற்கும் உட்படுத்தப்பட வேண்டும் என்றால், இன்று இயங்கியலில் இருக்கிற பொருளாதார கொள்கைகள் அது சரியானவையா, இது நீடித்து நிலைத்த வளர்ச்சியையும் அமைதியையும் நாடுகளுக்கும் சமூகங்களுக்கும் தர முடியுமா? அதனால தான் வந்து சஸ்டைனபிள் எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் எக்கானமின்னு பேசுகிறோம். பெரும் பெரும் திட்டங்களை விட அழகான சிறு சிறு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று வைக்கிறோம். இப்போ நம்ம ரைஸ் அமைப்பு அதைத்தான் சொல்லுது, லைக் ரிசோர்ஸஸ் பேஸ்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஏன் இன்னொரு நாட்டிற்கோ இன்னொரு நகரத்திற்கு வேலை தேடி செல்ல வேண்டும்? இருக்கிற இடத்தில் வாழ்வதற்கான வழிகள் சுருக்கப்படுகிற போது தானே இந்த இடப்பெயர்வு நிகழ்கிறது இல்லையா? அப்போது இப்போ ரிசோர்ஸஸ் பேஸ்ட் அப்படின்னா 3-4 விஷயங்களை சொல்லலாம். வளங்கள் அப்படின்னா இயற்கையாக கொடுத்தது, இறைவனாக கொடுத்த வளங்கள் ஒன்று. மனிதர்கள் நாமே நமக்கு உருவாக்கி கொள்கிற மனித வளம், ஆற்றல்கள், திறமைகள், அறிவு, இது வந்து ஹியூமன் ரீசோர்ஸஸ். ஸோ காட் என்டவுட் ஆர் நேச்சர் என்டவுட் நேச்சுரல் ரீசோர்ஸஸ், ஹியூமன் ரீசோர்ஸஸ்.
கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் ரிசோர்ஸஸ். அது ஒரு சிலம்பமாக இருக்கலாம், களரி அடிமுறையாக இருக்கலாம், சித்த வைத்தியமாக இருக்கலாம், ஆயுர்வேதமாக இருக்கலாம், திருக்கோயில்களாக இருக்கலாம். இவை எல்லாமே ஸோ இந்த வளங்களினுடைய அடிப்படையில் புதிய வேலைவாய் சிறு சிறு தொழில் முயற்சிகள் தன்னிறைவான. இப்போது 365 நாள் இங்கே வெயில் அடிக்குது நம்ம ஊரில். அப்போது ஒரு கிரிட்டெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தேவை. ஆனால் ஒரு ஊரையே நீங்கள் ஒரு கிரிட்டாக மாற்றலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி செக்யூரிட்டிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். நெய்வேலியிலிருந்து மின்சாரம் கொல்வேலிக்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை. கொல்வேலி என்கின்ற கிராமத்தையே நீங்கள் 365 நாட்கள் இருக்கிற ஒரு குட்டி ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு மாடல், ஒரு முன்மாதிரி மாற்றாக இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அதை பற்றின அக்கறை எல்லாம் இல்லை. அவங்க ஒரு வெல்ஃபேர் மாடலை பார்க்குறாங்க. ஓகே அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி கொடுத்து அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளவு காலம் அப்படி நீங்கள் வெல்ஃபேர் எக்கானமி ஒரு சின்ன ஒரு உந்துதலைத்தான் தர முடியுமே தவிர வளர்ச்சிக்கான வழியை அது தராது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு மட்டும் ஆதரவான அரசு கொள்கைகளாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிறு குறு தொழில்கள் அவங்க படாத பாடுபட்டு ஜிஎஸ்டி, அந்த டேக்ஸு இந்த டேக்ஸு அதுன்னு செத்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிறாங்க இந்த சிறு குறு தொழில்கள். அவற்றை உண்மையிலேயே ஊக்குவிக்கிற இன்சென்டிவ்னு முதல்ல ஸ்டார்ட் அப் அப்படி கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இப்போ தொழில் வாழணும் இல்லை, தொடர்ந்து வாழ்வதற்கான அந்த வழிபாதைகளை இன்றைய அரசு கொள்கைகள் இந்தியாவிலும் பார்க்க முடியல, இந்த மாதிரி நம்முடைய ஆசிய நாடுகளில் பார்க்க முடியல. நீங்கள் நார்வே, டென்மார்க் போன்ற நாடுகளினுடைய முன்மாதிரியை நீங்கள் பார்க்கணும். அவை முதலாளித்துவ நாடுகள் தான், ஆனால் அவ ரொம்ப பாசிட்டிவ் ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். தங்கள் இயற்கையை அழித்தோ அல்லது ஒரு சிலர் மட்டும் பெரும் பணம் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இந்த டெய்ரி அவங்களுடைய வளம் என்பது மேய்ச்சல் நிலங்களும் பசுமாடுகளும், அதை மையமாக வைத்தே அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை கரப்ஷன் இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டையோ இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிறவர்களுக்கு என்ன, அடுத்த முறை தேர்தலை வெல்வதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்கு தான் அந்த 5 ஆண்டு காலமும் அதிகம் செலவழிக்கப்படுகிறதே தவிர ஒரு முன்னோடியான முற்போக்கான திட்டங்களை தொலைநோக்குடன் முன்வைத்து நாடுகளை வளர்த்தெடுக்கிற அந்த ஒரு இது நம்ம பார்க்க முடியல. அதனால தான் நீங்கள் நார்வே, டென்மார்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற. அப்படி ஒன்றும் அவங்க பெரிய மசிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கெல்லாம் போகலையே. அவர்களுக்கு என்ன வளங்கள் அந்த நிலத்திலும் அந்த சமூகங்களிலும் வளங்கள் இருக்கின்றனவோ அந்த வளங்களினுடைய அடிப்படையில் பொருண்மையத்தை திட்டமிட்டு இன்னைக்கு உலகத்தில் எந்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதில் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். தம் நாட்டு மக்களின் தலைமுறைகளுக்காக கூகுளில் இருக்கும், மைக்ரோசாஃப்டில் இருக்கும், டெஸ்லாவில் இருக்கும். எது நார்வே நாட்டினுடைய முதலீடு ஷேர்ஸாக இருக்கும், பங்குகளாக இருக்கும். அப்போ இன்று இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நாளை என்று வர இருக்கிற அத்தனை தலைமுறைகளுக்கும் முதலீடு செய்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு தலைமைகள் அல்லது கட்சிகள், இயக்கங்கள் இந்த ஆசிய நாடுகளின் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகளினுடைய மக்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக கிடைக்கவில்லை. கண்டிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை வங்கதேசத்தில் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் ஏதாவது பெரிய அளவுக்கான மாற்றங்கள் ஏற்பட இந்தியா இந்த பிரச்சனையை மிக முக்கியமான பிரச்சனையாக கையாளுகிறது. நீங்கள் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளிலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 10 ஆண்டுகளில் எதிர்கட்சிகளுக்கும் இவற்றை தனியாக அழைத்து அனைத்து கட்சிகளையும் அழைத்து இதை பற்றின ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இப்போதான் நடக்குது. ஆல் பார்ட்டி மீட்டிங் இதை பற்றி எடுத்து சொல்வதற்கு. அப்போ அது எவ்வளவு இந்தியா இதனை முக்கியமானதாக கருதுகிறது இல்லையா. அது மாதிரி பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு 2 ஒன்று அதனுடைய எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி, பல வழிபாதைகள், குறிப்பாக எனர்ஜி ரூட்ஸ் வங்காளதேசம் வழியாக கடந்து போகிறது. அதில் சிக்கல் வந்தால் வடகிழக்கு மற்றும் அந்த வடமேற்கு பகுதி மாநிலங்களுக்கான பொருளாதார அன்றாட வாழ்வியல் சில சவால்கள் வரும். இன்னொன்று செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி. இந்த 2 இருக்கனால அதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க வேற இப்போ அசைலம் இன்னும் கிடைக்கல. பிரித்தானியாவில் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன், கிடைக்கல. பெரும்பாலும் கத்தார் அல்லது சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்ற வரை இந்தியாவில்
இருக்கிறார். எல்லோருடைய கவனமும் இந்தியா மேலே தானே இருக்கும். ஆமா. ஸோ ஒரு வகையில் இந்தியா வந்து ஒரு இருதலை கொள்ளி எறும்பு போலத்தான் புதிய ஒரு அரசோடு இந்தியா இணங்கி செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு இணக்கமாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. சிறுபான்மை இந்து கிறிஸ்தவ இடங்கள் சில தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோருமே, அது இந்த மாணவர் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஜமாயத்தி இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லோரும் வெளிப்படையாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த கிளர்ச்சி என்பது எந்த மத அல்லது இன மக்களுக்கு எதிரானதாக அல்ல, அப்படிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று போராட்ட களத்தில் நின்ற எல்லாரும் வெளிப்படையாகவே அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள். எனவே கட்டமைக்கப்பட்ட தாக்குதல்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இப்போ இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், குறிப்பாக இந்த நம்ம வங்காளதேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் பட்டியலிட்டு அவங்களை திருப்பி அனுப்பணும்னு அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அங்கே வந்து கடுமையான ஒரு எதிர் உணர்வுகளை உருவாக்கி இருக்குங்கிறதே நம்ம மறுக்க முடியாது. கண்டிப்பாக ஃபாதர், இனி வரும் நாட்கள்ல வங்கதேசத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது? கடுமையாக இதில் என்ன அப்படின்னா, இராணுவம் இன்றைக்கு அதிகாரத்தை விட்டு கொடுத்தாலும் கூட ஒரு 71ஆம் ஆண்டிலிருந்து அதிகமாக அதிகாரத்தில் பயன் பெற்றது அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற பாதுகாப்பு மிலிட்ரி அண்ட் இது. ஸோ அந்த ரிசர்வேஷன்லாம் போகுது அல்லது இந்த அதிகாரம் என்பது எங்கு கடந்து போகிறது என்றால் இராணுவம் சார்ந்த அதிகாரம் சார்ந்தவர்களிடமிருந்து அகன்று போவதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே விலைவாசி உயர்வு, அதற்கு எதிரான அதிருப்தி தான் இந்த போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவை கொடுக்கிறது. உடனடியாக இவங்க பொருளாதாரத்தை சரி செய்து விட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. வேலையின்மை, இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக மாற்றம் கொண்டு வந்து விட முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. வரக்கூடிய அரசு அதிகமாக பாகிஸ்தான் பக்கமாக இருந்தால் இந்தியா போன்ற நாடுகள் அவங்களுக்கு சிக்கல் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு குழப்பமான ஒரு சூழல். அவ்வளவு எளிதாக மீண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்தில் வங்காளதேசம் இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு அவதானமும் கணிப்பு. நன்றி ஃபாதர். நன்றி.